கல்வி என்பது இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப அவசியம். ஆனா இன்னைக்கு பெண்கள் உலகக்கல்வி அதிகமா கற்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெண்களோட கனவே இன்னைக்கு அதிகமா படிச்சு நல்லா சம்பாதிக்கணும். ஒரு டாக்டராகவோ, ஒரு கலெக்டராகவோ, ஒரு இன்ஜினியராகவோ வரணும்னு அவங்க ஆசை. ஆனா இஸ்லாம் உலகக்கல்வி பெண்கள் படிக்கிறத பத்தி எப்படி சொல்றாங்க என்பதை விளக்கணும். பெண்கள் மார்க்க கல்வி கற்கிற மாதிரி உலக கல்வியும் கற்கிறது அவசியம். ஆனால் அதிகமாக பெண்கள் படிக்க வேண்டாம் என்று இப்ப சில பேர் பிரச்சாரம் பண்றாங்களே, அது சரியா? பெண்களும் கல்வி கற்றா தானே வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, அப்பதானே அவங்களும் முன்னேற முடியும் என்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு கேள்வியை பதிவு பண்றாங்க. இது கொஞ்சம் டீப்பா எல்லாரும் ஆழமாகவும் கவனமாகவும் அது சரியான விதத்திலையும் புரிந்து கொண்டு இதை நீங்க கேட்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது படிப்பை பொறுத்த வரைக்கும் மார்க்க கல்வி நமக்கு எவ்வளவு அவசியமாக இருக்கிறதோ அதே மாதிரி உலக கல்வி அவசியம். இஸ்லாத்துல உலக கல்வி வெறுக்கத்தக்கதே கிடையாது. குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சிந்திச்சு பாருங்க, ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, வானம் பூமி எப்படி படைக்கப்பட்டதுன்னு பாருங்க, இரவு பகல் எப்படி மாறி மாறி வருதுன்னு பாருங்க. இப்படி எல்லாம் எல்லாமே இந்த உலக கல்வியோட மிக்ஸ் பண்ணித்தான். நம்ம தொழுகிறதா இருந்தா கூட அந்த கிப்லாவை நோக்குறதுன்னு ஒண்ணு இருக்குது. எப்படி நோக்குறது? அப்ப இந்த பூகோளத்தை ஒழுங்கா படிச்சா தான் கிப்லாவை நோக்க முடியும். அது மாதிரி சூரிய சந்திரனுடைய இயக்கத்தை தெரிஞ்சாதான் 5 வேளை தொழுகைக்கு நேரத்தை நிர்ணயிக்க முடியும். அப்ப எல்லாமே சயின்ஸோடவும் உலக இதோடவும் ஒரு இணைந்த ஒரு மார்க்கமாகத்தான் நம்ம மார்க்கம் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் உலக கல்வி கண்டிப்பா தேவை. மார்க்க கல்வி எப்படி தேவையோ அதே மாதிரி என்ன செய்யணும், உலக கல்வியும் படித்து நம்ம சமுதாயமும் பட்டதாரிகளாக ஒரு நல்ல ஒரு நிலையில் என்ன செய்யணும், உயரணும். இது ஜெனரலாக உள்ள ஒரு நிலைப்பாடு. இதை யாரும் மறக்கக்கூடாது. அதே நேரத்தில் இது எப்ப சமூகத்துக்கு நன்மை தரக்கூடியது ஆகும் என்று கேட்டால், பெண்கள் படிக்கிற அளவுக்கு ஆண்களும் படிக்கணும், ஆண்கள் படிக்கிற அளவுக்கு என்ன செய்யணும், பெண்களும் படிக்கணும். அப்படி இல்லாம பெண்கள் அதிகம் படிக்கக்கூடியவர்களாகவும் ஆண்கள் குறைய படிக்கக்கூடியவர்களாகவும் ஒரு சமூகம் இருக்குமையானால் அந்த சமூகத்தில் பெண்களுக்கு பயங்கரமான பின் விளைவுகள் ஏற்படும், பயங்கரமான கேடுகள் ஏற்பட்டு போயிடும். படிப்பு முக்கியம், அது மாற்று கருத்து இல்லை. படிப்பை விட எது முக்கியம்? வாழ்க்கை முக்கியம். படிப்பு முக்கியம்தான். அதுக்காக வேண்டி சுவரை வித்துட்டு சித்திரம் எழுத முடியுமா? சுவர் இருந்தா தான் சித்திரத்தை வரைய முடியும். சுவரை வித்துப்பட்டு எதுல போய் எழுதுற சித்திரத்தை? அந்த மாதிரி படிப்பை விட எது நமக்கு முக்கியம்? ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு கணவன் வேணும், அவனோட இல்லற வாழ்க்கை நடத்தணும். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் தேவை என்று சொல்லலாம். இன்றைக்கு உள்ள சமூக அமைப்பு பாத்தீங்க என்று சொன்னா, நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற காரணத்தினால ஆம்புளையில என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவனை சம்பாதிக்கிற மிஷினாக பயன்படுத்துறாங்க. ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 வயசு 15 வயசு வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்பவே கடைக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஒரு 18 வயசுல போய் சம்பாதிச்சிட்டு வாடான்றாங்க. 18 வயசுல வெளிநாட்டுக்கு ஓடுறான்னு அனுப்பி விட்டுறாங்க. இவன் படிக்க வேண்டிய வயசு, இவன் படிச்சு இவன் நல்லா ஒரு தகுதியான நிலைக்கு வர்றதுக்கு பதிலாக ஒரு ஆம்பளையை நம்ம எப்படி இந்த சமூகம் டீல் பண்ணுது? அவங்கள படிப்பு கொடுக்காம அவன் சம்பாரிச்சு போடட்டும், வருமானம் பத்தல, தகப்பனார் சம்பாதிக்கிறது குடும்பத்தை ஓட்டுவதற்கு போதுமானதா இல்ல, 2 தங்கச்சியை கட்டி கொடுக்கணும், இன்னும் பல தேவைகள்லாம் இருக்குது, இது எல்லாம் பூர்த்தி செய்யறதா இருந்தா என்ன செய்யணும்? ஆம்பளை பிள்ளைகளை பெரிய அளவுல படிக்க வைக்க இயலாது. ஏன்னா படிக்க வைக்கிற 2 விஷயம் இருக்கிறது. படிக்க வச்சோம்னு சொன்னா படிப்புக்கு செலவு ஒண்ணு தனியா, ரெண்டாவது இவன் சம்பாதிக்கும் போது ஒரு வருமானம் அது அடிபட்டு போயிருதுல. ஒரு கடையில போய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பளம் வாங்கி அனுப்புனான்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யும்? தேவைகள் ஓரளவு பூர்த்தி ஆகும். அதனால இன்றைக்கு என்ன சமூகத்தில் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டானா, ஒரு 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டானா, அதிகபட்சமா +2 படிச்சுட்டானா, அதோட நிறுத்து. ஆம்பளையில நிறுத்திடுறாங்க. +2க்கு அப்புறம் என்ன? ஒரு கடையில போய் சம்பளத்துக்கு போயிரு, இல்லைன்னா ஏதாவது ஒரு போய் நடபாதை வியாபாரத்தை பண்ணு, இல்லைன்னா வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் எடுத்துட்டு என்ன செய்ய, விசா எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போ, இப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் ஆண்களுக்கு படிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா, பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு வைங்க, பொம்பளை பிள்ளை என்ன செய்யறாங்க? இதை கடைக்கு வேலைக்கு அனுப்ப முடியுமா?
கடைக்கு சம்பாரிச்சிட்டு வருமா? சேல்ஸ்மேன் அனுப்ப முடியுமா? வெளிநாட்டுக்கு விசா எடுத்து போய் சம்பாரிச்சிட்டு வாமான்னு அனுப்பிவிட முடியுமா? பொம்பளை பிள்ளைகளை சம்பாத்தியம் செய்வதற்காக அவங்கள பயன்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, நீ வீட்டுல இருக்கிற போய் படிமா. எப்படி கதை? யாரு படிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆம்பளை ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதை விட்டு என்ன செய்யறாங்கன்னா, நீ வீட்டுல சும்மா தானே இருக்கிற, நீ போய் படி, படிக்க வச்சு போடுறாங்க. இப்ப என்ன ஆகுது? என்ன சொல்ல போனா, அவன் சம்பாதிக்கிறான்ல, அவன் சம்பாத்தியத்தையும் பொம்பளை படிப்புக்கு செலவழிக்கிறாங்க. ஆம்பளை ஒரு பையனும் ஒரு பொண்ணு வீட்டுல இருந்தா பையனையும் படிக்க வை, அப்புறம் பொண்ணை படிக்க வை, அது நியாயம். ஆம்பளை போய் நீ போய் சம்பாரிச்சிட்டு வாடா, உன் தங்கச்சியை படிக்க வைடான்னு சொல்லி இவன் என்ன செய்யறான்? போய் சம்பாரிச்சிட்டு தங்கச்சியை படிக்க வச்சு போடுறான். இப்ப என்ன நிலைமையை நீங்க பாக்குறீங்க? நம்ம சமூகத்துல பட்டதாரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்கள் கம்மியா இருக்கிறாங்க, பொம்பளைங்க ஜாஸ்தியா இருக்கிறாங்க. ஆம்பளை கம்மியான பட்டதாரி இருக்கிறாங்க, பெண்கள் என்ன செய்யறாங்க? இது போக பொதுவா ஆம்பளை படிக்க மாட்டாங்க, அது ஒரு கணக்கு இருக்கு, அது ஒரு சின்ன சதவீதம். அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒரு படிச்ச பொண்ணு இருக்குன்னு வைங்க, படிச்ச பொண்ணுக்கு நீங்க மாப்பிள்ளை தேடுறீங்க. படிச்ச பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை தேடுவீங்க? நடப்பாதையில வியாபாரம் பண்றவன தேடுவீங்களா? ஒரு எம்ஏ படிச்ச பொழுது, எம்காம் படிச்சிருக்கு, ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சிருக்கும் பொழுது அதுக்கு ஒரு கடையில சம்பளத்துக்கு இருப்பான அவனை போய் தேடுவீங்களா? இது ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற சம்பாதித்த ஒரு மாசத்துக்கு சம்பாதிப்பான், அவனை போய் எப்படி மாப்பிள்ளை ஆக்குறது? அப்ப நீங்க எப்படி தேடுவீங்க? பெண்ணு படிச்ச உடனே மாப்பிள்ளை எங்க தேடுவீங்க? படிச்ச மாப்பிள்ளையா தேடுவீங்க. அதுவும் எப்படி தேடுவீங்க? பொண்ணை விட கூட படிச்சிருக்கணும் தேடுவீங்க, அல்ல சமமாவது படிச்சிருக்கணும், கீழே இருக்க கூடாது. படிச்ச மாப்பிள்ளை எப்படி இருக்கணுமா? அந்த பொண்ணை விட கூட படிச்ச மாப்பிள்ளையா இருக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் சமமாவது படிச்சிருக்கணும், சமமான தகுதியில் உள்ள படிப்பா இருக்கணும். அப்படி தேடும் போது 100 படிச்ச பொம்பளை இருக்காங்கன்னு வைங்க. 100 படிச்ச பொம்பளை இருக்கிற ஒரு சமுதாயத்தில் 10 படிச்ச ஆண்கள் இருக்கிறாங்க. இதுதான் கணக்கு. முஸ்லிம் சமுதாயத்தில் 100 படிச்ச பொம்பளைங்க இருந்தார்களே, ஆனால் படிச்ச மாப்பிள்ளை எவ்வளவு பேர் தான்? 10 மாப்பிள்ளை தான் இருக்கிறான். அப்ப 100 பேர் 10 பேருக்கு போட்டி போட்டா 9 பேருக்கு 10 பேருக்கு தான் கிடைக்குது, 90 பேருக்கு மாப்பிள்ளை இல்ல. எந்த மாப்பிள்ளை இல்ல? படிச்ச மாப்பிள்ளை இல்ல. அப்ப என்ன செய்வாங்க? 20 வயசுல தேட ஆரம்பிப்பாங்களா? தேடுவாங்க, மிஷின்ல செய்யவா முடியும்? தேடுவாங்க 25 வயசு வரைக்கும் தேடிட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை கிடைக்காது. 25 வயசு வரைக்கும் கிடைக்காதா? அப்புறம் என்ன செய்வாங்க? கொஞ்சம் தளர்த்துவாங்க, இல்ல கொஞ்சம் படிச்சாலும் பரவாயில்ல, 5 வருஷம் எல்லா முயற்சி பண்ணிவிட்டு மார்க்கெட்ல மாப்பிள்ளை இல்ல அப்படின்னு என்ன செய்வாங்க? இல்ல பரவாயில்ல, ஒரு அளவுக்கு கொஞ்சம் கீழே அடுத்த டிகிரி இருந்தாலும் பரவாயில்லைன்னு தேடுவாங்க. அவன் என்ன செய்வான் தெரியுமா? அம்மாடி நமக்கு மேல படிச்ச பொண்ணு வேணாம். இவன் ஆம்பளை மென்டாலிட்டி எப்படி இருக்குது? பொண்ணு நமக்கு மேல படிச்சிருந்துச்சுன்னு சொன்னா நம்மளை ஆதிக்கம் பண்ணும், நம்ம சொல்ல கேட்காது. அது சாதாரணமா பேசினா கூட படிச்ச திமுறாமா. நிறைய வீட்டுல தெரியாதமா கல்யாணம் பண்ணிவிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அது நல்ல பொண்ணா இருந்து அது அடக்கமா இருந்தா கூட ஏதாவது ஒரு நல்லது சொல்லிச்சுன்னு வைங்க, படிச்சிருக்கிறீர்கள் அந்த திமிர் பேசுது அப்படிமா, இவனுக்கு ஈகோ வந்துடும். இயற்கையாகவே ஆம்பளைங்கிற அடிப்படையில் என்ன செய்யும்? இவனுக்கு ஈகோ வந்துருமா? அவ என்ன சொன்னாலும் இவனுக்கு தப்பா தெரியும். அதனால நிறைய மாமியார்மார்கள், மாமனார்மார்கள், மாப்பிள்ளமார்கள் படிச்ச பொண்ணு வேணான்றாங்க, படிக்காத மாப்பிள்ளைக்கு. நீங்க 25 வயசுல நீங்க படிக்காத மாப்பிள்ளை இருந்தாலும் பரவாயில்லைன்னு வருவீங்கல்ல, அவன் தெளிவா இருக்கிறான், எனக்கு படிச்சது வேணாம். வேணாம் பாவா, நமக்கு கீழே தான் இருந்தா பாருங்க, நமக்கு மேல உள்ளதை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்றது? அப்ப என்ன, படிச்ச மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குதுன்னு அந்த வாழ்க்கை பாடத்தை 5 வருஷத்துக்கு பிறகு கத்துக்கொண்டு படிக்காத மாப்பிள்ளைனாலும் பரவாயில்லைன்னு வந்தா, படிக்காத மாப்பிள்ளை படிச்ச பொண்ணு வேணாங்கிறான். படிக்காத மாப்பிள்ளை என்ன செய்யறான்? எனக்கு படிச்ச பொண்ணு வேணான்றான். இப்ப என்ன ஆகுது? இந்த எனக்கு தெரிந்து நான் அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். நம்ம ஜமாத்துல நான் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மணமகளுடைய கடிதங்கள்லாம் நிறைய வரும். வந்துச்சுன்னு சொன்னா பெண்கள் சேர்ந்து வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் படிச்சதாவே இருக்கும். படிக்காத பெண்கள் மாப்பிள்ளை கேட்டு வர ரொம்ப குறைவா இருக்கிறது. படித்து நல்ல டிகிரி படிச்சிருப்பாங்களே அவங்க தான் என்ன செய்வாங்க? எங்களுக்கு மாப்பிள்ளை வேணும், இந்த தகுதியில வேணும்னு கேட்பாங்க. அது மூட்டை மூட்டையா இருக்கும். ஆம்பளை 5-10 தான் இருக்கும். இந்த மாதிரி அளவுல வித்தியாசங்கள் இருக்கிற காண்போம். இப்போ ஒரு தாய் பெற்றோர்களுடைய மனசுல என்ன யோசிக்கணும்? ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அது காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கிறது. நம்ம தாத்தா காலம் பாட்டி காலம்னா அது ஒரு கணக்குன்னு எடுத்துக்கலாம். இப்ப இருக்கிற காலம் என்ன? அந்த காலத்துல இந்த ஆபாசம் இது மாதிரி சினிமா கோமாளி கூத்து இருந்தாலும் தியேட்டர்ல போய் தான் பார்த்தாங்க. நிறைய பேர் வெக்கப்பட்டு பார்க்க கூட மாட்டாங்க.
இப்ப என்ன, வீட்டுல உட்கார்ந்துகிட்டு உமாவும் மகளும் உட்கார்ந்து பாக்குது, அண்ணன் தங்கச்சியும் உட்கார்ந்துட்டு பாக்குது. எதை பாக்குது? அந்த ரெண்டு அர்த்தம் வரக்கூடிய பாடல்கள், ரெண்டு அர்த்தம் தரக்கூடிய அசிங்கமான கதைகள், அந்த மாதிரியான நாடகங்கள் வந்துகிட்டா கூட அது பண்ற அநியாயம் ரொம்ப. இது சினிமாவோட மோசமா இருக்குது. சீரியல் போடுறான் பாருங்க, எல்லாம் இந்த கள்ளக்காதல் கள்ள அந்த மேட்ரு பூரா இதுலதான் வருது. இந்த சீரியல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இதையெல்லாம் பார்த்துட்டு வரும் பொழுது அது என்னத்தை ஏற்படுத்தும்? ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், உரிய நேரத்தில் வாழ்க்கை கிடைச்சா அது ஒரு கணக்கு. உரிய நேரத்தில் குடும்ப வாழ்க்கை கிடைக்கலன்னு சொன்னா அவங்களுக்கு சலனத்தை ஏற்படுத்துமா இல்லையா? மறுமைய பயந்து அல்லாஹ்வை பயந்து இதெல்லாம் பெரிய இந்த மாதிரி நம்ம உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து மாட்டிக்கிட்டோம்னா நரகத்தில் போட்டு எல்லாம் வேக வைக்குவான். இந்த அற்பமான சுகத்துக்காக வேண்டி நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் குறைந்த அளவில் இருக்கிறாங்க. ஆனால் அதிகமான பேர் என்ன செய்யறது? அப்படி இருக்கிறது இல்ல. அப்ப அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் என்ன ஏற்படும்? கல்யாணம் மாப்பிள்ளையும் கிடைக்க மாட்டேங்குது. 5 வருஷமா தேடுறோம், 10 வருஷமா தேடுறோம். அப்புறம் என்ன பண்ணுது? அந்த பொண்ணா என்ன பண்ணு, எவன் கிடைச்சாலும் பரவாயில்ல, அது முஸ்லீமா இருக்காட்டாலும் பரவாயில்ல, வேற எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லைங்கிற லெவலுக்கு எல்லாம் இந்த சமூகத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கெல்லாம் எது காரணமா இருந்தது? இதுதான் காரணம். அப்ப அந்தந்த காலத்துல கல்யாணம் என்பது என்ன செய்யணும்னா, காலகாலத்தில் நம்ம சமூக பொறுப்பு நமக்கு வேணுங்க. படிப்பு வேணுங்கிறது முக்கியம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, கொஞ்சம் காலத்துக்கு ஆம்பளை பிள்ளையில படிக்க வச்சே தீர்வோன்னு முடிவெடுங்க. அதுலதான் தொக்கி இருக்கிறது பெண்களுடைய படிப்பு. ஆம்பளையும் படிக்கட்டும், பொம்பளை அப்ஜெக்ஷன் கிடையாது. ஆம்பளையும் படிக்கட்டேன், அதுக்கு தகுதியா பொம்பளையும் படிக்க பரவாயில்லை. ஒரு சின்ன பிரேக்ல இப்ப என்ன செய்யணும்? எப்பாடு பட்டாவது என் பிள்ளையுடைய சம்பாதித்து நான் வாழ மாட்டேன், அவன் படிச்சுட்டு சம்பாதிக்கட்டும், படிக்காம அற்பமான சம்பளத்துக்கு என் பிள்ளைய அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆம்பளை பிள்ளையை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் படிப்பு மஸ்ட், எப்படி நான் படிப்பு கொடுப்பேன், 1க்கு 2 மடங்கு உழைச்சாவது நான் குடும்பத்தை சுமப்பேனே தவிர என் பிள்ளைக்கு நான் கல்வியை கொடுப்பேன் என்று நீங்கள் உறுதிப்பாடா எடுத்து ஒரு 10 வருஷம் அதுல நீங்க உறுதியா இருந்தா தான் பெண்கள் படிக்க வைக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற நிலையில படித்தார்களே ஆனால் படிப்பு கிடைக்குமே தவிர என்ன கிடைக்காது? வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது. உறுதியை எழுதி வச்சுக்கிறோங்க. நிறைய நாங்கள் அனுபவப்பட்டு சொல்லுகிறோம். இப்ப என் பிள்ளைல நான் படிக்க வைக்கல, +1 நிப்பாட்டிக்கிட்டேன். நம்மளை படிக்க சொல்ற உலகத்துக்கு சொல்றோம். ஏன்? நம்ம யதார்த்த வாழ்க்கையை பார்க்கிறோம். அதுக்கு படிக்க வச்சு அதுக்கு மேல மாப்பிள்ளை எங்க தேடுறது? நமக்கே தெரியுது மாப்பிள்ளை இல்லைன்னு. எங்க போய் தேடுறது? அப்ப நமக்கு எவ்வளவு தேட முடியுமோ அவளோட நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு +2 நம்ம நிப்பாட்டிட்டோம். உடனே கல்யாணம் பண்ண வேலை முடிஞ்சு வச்சுப்பேன். அது எதனால அது முடிஞ்சு? தூரம்னா கூட ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளையுடைய வாழ்க்கையை பற்றி தான் ஃபர்ஸ்ட் சிந்திக்கணும். பொம்பளை பிள்ளை அதை சிந்திக்கணும். படிப்பு அவசியம், அது மாட்டுக்க. ஆனா ஒண்ணு செய்யுங்க, அறிவை வளர்க்கறதுக்கு தானே படிப்பு. வீட்டுல உட்கார்ந்து யாருக்கும் தெரியாம படிங்க, கரஸ்பாண்ட்ல போய் சொல்லாதீங்க. வெளியே போய் படிச்சு டிகிரி வாங்கினா தானே தெரியும். நீங்க 10ஆம் கிளாஸ் சொல்லிட்டே இருங்க, அறிவை வளர்த்துட்டா போங்க. வளர்ந்தா எத்தனை டிகிரி வேணாலும் வீட்டுல உட்காந்து படிங்க. காலேஜுக்கு போய் அப்படி படிச்சுக்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா மாப்பிள்ளை கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. மாப்பிள்ளை என்ன செய்யாது? படிச்ச மாப்பிள்ளையும் கிடைக்காது, படிக்காத மாப்பிள்ளையும் கிடைக்காது. படிச்ச மாப்பிள்ளை வேணாங்கிறான், படிக்காத மாப்பிள்ளை படிச்ச பொண்ணு வேணாங்கிறான். படிச்ச மாப்பிள்ளை பஜார்ல இல்ல, மார்க்கெட்ல இல்ல, சந்தையில இல்ல. இப்ப என்ன பண்றது? இப்ப யதார்த்தமா நம்ம உலக சமூகத்தை பார்த்து அதுக்கு தகுந்தவாறு நம்ம சமூகம் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி தான். இது பிற்போக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. இது பிற்போக்கு இல்ல, இதுதான் முற்போக்கு. எது முற்போக்கு? நமக்கு எது முதல் இடம், எது 2வது இடம், எது கல்வி முதலிடம் தான். கல்வியோட சோறு முதலிடம் இல்லையா? வாழ்க்கை அதுக்கு அடுத்த இடம் இல்லையா? எது தர்த்தீப்னு வரிசைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அதனால நீங்க என்ன செய்யணும்? பெண்கள் இதை யோசிக்கிறங்க. படிக்க போற பெண்கள் படிக்க வைக்கிற பெற்றோர்கள் மாப்பிள்ளைக்கு ஏதாவது குடும்பத்தில் இல்ல படிச்ச மாப்பிள்ளை இருக்குது, பிரச்சனை இருக்காது, அதுக்கு தான் வேணாங்கிறோம். படிப்பு வேணான்னு நாங்க சொல்லல. நீங்க நாளை கண்ணீர் வீட்டுல உட்கார்ந்து இருந்தா எங்களையும் சேர்ந்து பாதிக்கிறது, சமூகத்தை பாதிக்கும். அதனால ஏற்படக்கூடிய சில கேடுபாடுகள் நடந்துருச்சுன்னு சொன்னா அனைவருக்கும் தலைக்குனிவு ஏற்படும். அப்ப சமுதாயத்தில் உள்ள பெருமுகர்கள்ங்கிற வகையில இதுல எல்லாரும் நம்ம கவலைப்பட்டு ஆகணும். அதை நீங்க விளங்கி கொண்டு கண்டிப்பா படிங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆம்புளைய படிக்க வைங்க, சரியா? படிச்சு ஓரளவுக்கு வந்த பிறகு அப்புறம் என்ன செய்யுங்க? ஒரு வீட்டுல ஆம்பளை இருந்தாலும் படிக்க வைக்கும், பொம்பளை இருந்தாலும் படிக்க வைப்போம். படிக்க வச்சீங்கன்னு சொன்னா இந்த தட்டுப்பாடு வராது. மாப்பிள்ளை படிச்சவன மட்டும்தான் இருப்பான். எப்படி ஆயிருந்து? முஸ்லீம் மாப்பிள்ளை படிச்சவன் தான், படிக்காத மாப்பிள்ளை முஸ்லீம்ல கிடையாது. அப்படி உண்டாக்குனீர்களே ஆனால் அப்ப என்னவாயிரும்? பிரச்சனையே இருக்காது.
சரியா? இத கவனத்துல கொண்டு நீங்க இந்த அறிவுரை எல்லாத்துக்கும் நம்ம சொல்றோம். எதுக்கு சொல்றோம்? படிக்க வேணாங்கிற காரணமா எதை சொல்றோம்னு கேட்டா இது வந்து உங்களை பாதிக்கும். இப்ப ஆர்வத்துல நீங்க படிக்கிறேன்றீங்க, பின்னாடி வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு நாளைக்கு பெற்றோருக்கு சுமையா இருந்துகிட்டு இருக்க முடியும்? பெற்றோர் தான் எவ்வளவு நாளைக்கு நெருப்புல மடியில கட்டின மாதிரி ஒரு நிலைமை பெண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. அவங்க இந்த காலத்துல பாதுகாக்க ரொம்ப கஷ்டம். கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் சேஃப்டியை தவிர வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது பெரிய காலம், ரொம்ப கெட்டு போய் கிடக்கிறது. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையெல்லாம் கவனத்துல கொண்டு நீங்க தூர நோக்கோட என்ன செய்யுங்க, முடிவெடுத்தால் சரியா வந்துவிடும்.